வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி டயட் ஃபுட்டில் வந்து வெஜிடபிள் சாலட், சோயா காளான் போட்ட பொரியல், கீரை மார்னிங்கு. கிட்டத்தட்ட இந்த ஹெல்த் இஷ்யூ வர்றப்ப மார்ச் 10க்கு முன்னாடி செக் பண்ணுறப்ப 98 கிலோ. ஒரு மாதம் டயட் ஃபாலோ பண்ணேன். காய்கறி, வெஜிடபிள்ஸு, வரகரிசி கஞ்சி, இது பயிறு இது எடுத்துக்கிறப்ப கிட்டத்தட்ட ஏப்ரல் 5 செக் பண்ணுறப்ப 93.5 கிலோ. இப்போ லாஸ்ட் டைமு போன வாரம் செக் பண்ணுறப்ப 92 கிலோ, 6 கிலோ குறைச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த டயட் ஃபுட்டு எடுக்கிறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு சவாலாக இருந்துச்சு. நல்ல மீன் குழம்பு எல்லாமே நல்லா வச்சு நல்லா ருசியாக சாப்பிட்டு பழகிட்டு திடீர்னு ஒரு டயட் ஃபுட்டுக்கு மாறுறப்ப ரொம்ப டயர்ட்னஸ்ஸு, பாடி பெயின் எல்லாமே இருந்துச்சு. கீரையா? கீரை போதுமாம்மா, வெந்துருச்சு. டயர்ட்னஸ்ஸு, பாடி பெயின் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ஃபுட்டுக்கு டயட்டுக்கு நான் இதுவாகிட்டேன். நான் பார்க்குறவங்களாம் இவ்வளோ கஷ்டமாக டயட்டா, இதை ஃபாலோ பண்ணணும். நான் என் ஹெல்த்துக்காக நான் சாப்பிட்றேன், என் ஹெல்த் இஷ்யூக்கு சரி பண்ணுன்றதுக்காக நான் சாப்பிட்றேன். இதெல்லாம் சாப்பிட்டா சரியாயிடுமா ஹெல்த் இஷ்யூ? ஒன் பார்ட் ஆஃப் த ஹெல்த் இஷ்யூவில் இது ஒரு ஒன் பார்ட், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி டயட் ஃபுட்டு வெஜிடபிள் சாலட், கீரை, முடக்கத்தான் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், சோயாவும் காளானும் பொரியல். ஆனால் திடீர்னு ரைஸ்லேருந்து இந்த வெஜிடபிள் சாலடு அப்படி மாறுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹெல்த்துக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம ஃபேமிலிக்காக நம்ம யோசித்தோம்னா கண்டிப்பாக எல்லாமே சாத்தியமாகவும் ஈஸியாகவும். ஓகே, பாய்.